1987 ஜூலை மாதம் 28 நள்ளிரவு பொழுதுல இந்தியாவினுடைய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய இல்லத்துல டெல்லியில தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கும் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் இடையில ஒரு ரகசிய உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது பற்றி உங்களுக்கு தெரியுமா? அந்த காலத்துல ஊடகங்கள்ல வெளிவராத ஒரு ரகசியமான உடன்படிக்கை இது. அதே வேளையில ராஜீவ் காந்தி அரசாங்கம் கூட இந்த செய்தி வெளியில வரக்கூடாது அல்லது இந்த உடன்படிக்கையை பற்றி வெளியில யாரும் பேசக்கூடாது என்று சொல்லி மூடி மறைத்த உண்மைகள்ல இதுவும் ஒன்று. இந்த உடன்படிக்கை தான் பின்னாட்கள்ல தியாக தீபம் திலீபன் போன்றவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கும் ராஜீவ் காந்தியை தமிழீழ விடுதலை புலிகள் எதிர்ப்பதற்கு அல்லது வெறுப்பதற்கான ஒரு உந்து சக்தியாகவும் இந்த உடன்படிக்கை இருந்தது. எழுத்து முறையில இல்லாமல் கைச்சாத்திடப்படாமல் ஒரு புரிந்துணர்வு ரீதியில மேற்கொள்ளப்பட்ட இந்த உடன்படிக்கை ஏன் மேற்கொள்ளப்பட்டது, எதற்காக மேற்கொள்ளப்பட்டது, இந்த உடன்படிக்கையில இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்ன என்பது பற்றி இந்த வீடியோல தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். வெல்கம் டு ஜேசி சென்டர். நான் ஜெயா. நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். ஈழத்தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்ற அடிப்படையில இந்திய இலங்கை அரசாங்கம் சேர்ந்து 1987 ஜூலை மாதம் 29 ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். இந்த உடன்படிக்கை தான் பின்னாட்கள்ல தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு இனப்பிரச்சனைக்கு தீர்வாக அமையக்கூடிய இந்த மாகாண சபை முறைமைகளை அறிமுகப்படுத்திய ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை ஜூலை 29 மேற்கொள்ளப்படுவதற்காக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு வருகிறார் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதற்கு முதல் என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னால், இந்த உடன்படிக்கையை எப்படியாவது தமிழீழ விடுதலை புலிகளை ஏற்க செய்துவிட வேண்டும். இந்திய மத்திய அரசு கடுமையான முயற்சிகளை செய்தது. என்னென்ன முயற்சிகளை செய்தது, அது சம்பந்தப்பட்ட முழுமையான விஷயங்களை உள்ளடக்கிய வீடியோ பதிவு என்னுடைய சேனல்ல இருக்குது. நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஏழுமண்டா ஐ பட்டன்லயும் லிங்க் தாரன் அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல எண்ட் ஸ்கிரீன்லயும் அந்த வீடியோவினுடைய லிங்கை போட்டு வரன், போய் பாருங்க. கடுமையான முயற்சிகளை செய்தது, பயமுறுத்தியது, அச்சுறுத்தியது, மிரட்டியது, வீட்டுக்காவல்ல வைப்போம் என்றது, அல்லது பாரதூரமான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரட்டியது. யாழ்ப்பாணத்தில் இருந்த தேசிய தலைவர் அவர்கள், இந்தியாவில் இருந்த அண்டன் பாலசிங்கம் அவர்கள் எல்லோரையும் அழைத்து பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்தது. இந்திய புலனாய்வு துறையை வைத்து பல முயற்சிகளை செய்தார்கள். கடைசி நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரை கூட டெல்லிக்கு விசேட விமானத்தின் ஊடாக அழைத்து அவரை வைத்து கூட பேசி பார்த்தார்கள். சரிவரையில் ஒரே ஒரு போடாக தேசிய தலைவர் சொன்ன விஷயம், நீங்கள் என்ன செய்தாலும் இந்த உடன்படிக்கையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நீங்கள் உங்களால் முடிந்ததை வேணுமெண்டா எங்களுக்கு செய்து பாருங்க, ஆனால் இந்த உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள போறதே இல்லை என்று சொல்லி ஒரே போடா போட்டு அந்த உடன்படிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். ராஜீவ் காந்தி அவர்கள் என்ன நினைக்கிறார் சொன்னால், கொழும்புக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முதல்ல இந்த உடன்படிக்கைக்கு புலிகளிடமிருந்து ஒரு சாதகமான பதிலை பெற்றுவிட வேண்டும். அவர் செய்த எல்லா முயற்சியும் தோல்வியில முடிஞ்சதால இனி என்ன செய்யலாம் என்று சொல்லி ஒரு புதிய பாதை ஒன்றை கண்டுபிடித்து நேரடியாக நாங்களே களத்தில் இறங்கி தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களோடு நேரடியாக சந்தித்து கதைத்து பேசி இந்த உடன்படிக்கை சம்பந்தமாக ஒரு சாதகமான பதிலை பெற்றுவிடலாமே என்று சொல்லி ஐடியா ஒன்றுக்கு வருகிறார் ராஜீவ் காந்தி அவர்கள். இந்த ஐடியா தான் 1987 ஜூலை மாதம் 28 நள்ளிரவு பொழுது. அந்த நேரத்தில் டெல்லியில இருக்கிற அசோகா விடுதியில நான் ஏற்கனவே சொன்னது போல தேசிய தலைவர் அவர்கள், அண்டன் பாலசிங்கம் அவர்கள், திலீபன் அவர்கள், யோகி அவர்கள் என்று சொல்லி தமிழீழ விடுதலை புலிகளுடைய முக்கியமான புள்ளிகள் எல்லாம் அந்த அசோகா கோட்டல்ல தங்கி இருக்கிறார்கள். காரணம், அந்த உடன்படிக்கை ஏற்க செய்ய வேண்டும் என்பதற்காக இவர்கள் எல்லோரும் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டவர்கள் தொடர்ந்தும் அதே அசோகா விடுதியில தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நள்ளிரவு பொழுது. அந்த நேரத்தில் நல்ல உறக்கம் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்திய புலனாய்வாளர்கள் அவர்களுடைய அறைகளுக்கு வந்து தட்டி எழுப்புகிறார்கள். உடனடியாக நீங்கள் புறப்படுங்கள், உங்கள் எல்லோரையும் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் சந்திக்க விரும்புகிறார், புறப்படுங்கள், உடனடியாக செல்ல வேண்டும் என்று சொல்ல இவர்களும் புறப்படுகிறார்கள். நள்ளிரவு வேளை உடனடியாக புறப்படுகிறார்கள். இந்தியாவினுடைய அதிரடி படை, கருப்பு பூனை படை பாதுகாப்பு வழங்க இவர்கள் இப்பொழுது அழைத்து செல்லப்படுகிறார்கள். எங்க என்று கேட்டீங்கன்னா, டெல்லியில ராஜீவ் காந்தி அவர்களுடைய இல்லத்துக்கு நள்ளிரவு பொழுது அந்த வாகனம் போகிறது. அங்க வாசல்ல புன்முறுவல் பூத்தபடி ராஜீவ் காந்தி அவர்கள் இவர்களை வரவேற்கிறார், சுகம் விசாரிக்கிறார். உங்களை பற்றி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுதுதான் முதல் முறையாக சந்திக்கிறேன் என்று சொல்லி ராஜீவ் காந்தி அவர்கள்
பிரபாகரன் அவர்களை பார்த்ததும் சொல்கிறார், உங்களை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று சொல்லி பிரபாகரன் அவர்களுக்கு இந்த கருத்துக்களை கூறியதன் பிறகு உடனடியாகவே இப்ப சம்பாசனை கலந்துரையாடல் ஆரம்பமாகிறது. ராஜீவ்காந்தி அவர்கள் கேட்கிற விஷயம், இந்த இந்திய இலங்கை உடன்படிக்கை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், இதை பற்றி அதிருப்தி தெரிவிக்கிறீர்கள், கூட இதை பற்றி விமர்சிக்கிறீர்கள், எதிர்க்கிறீர்கள், என்ன காரணம், என்ன விஷயம் என்றதை எனக்கு சொல்ல முடியுமா என்று சொல்லி கேட்கிறார். இந்த கேள்விக்கான பதிலை சொல்லுமாறு தேசிய தலைவர்கள் பாலா அவர்களை பணிக்க, பாலா அவர்களும் தன்னுடைய கருத்தை சொல்ல வலிக்கிறார். இந்த உடன்படிக்கை வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களினுடைய நிலங்களை கூறு போடுகிற, பிரித்தாளுகின்ற உடன்படிக்கையாக அமைந்திருக்கிறது. ஒருபோதும் அவர்கள் பூர்வீகமாக வாழ்ந்து வருகிற நிலப்புலங்களை பிரிக்கின்ற உடன்படிக்கையில தமிழீழ விடுதலை புலிகள் ஆகிய நாங்கள் ஒருபோதும் இணக்கம் தெரிவிக்க மாட்டோம். மாகாண சபை முறைமைகள் காணப்பட்டாலும் அதனுடைய ஒட்டுமொத்த அதிகாரம் மத்திய அரசுல இருக்குது. அதைவிட மிக முக்கியமாக இந்த உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்பட்டதற்கு பிறகு 72 மணித்தியாலங்களுக்குள்ள தமிழீழ விடுதலை புலிகளிடம் இருக்கிற அவ்வளவு ஆயுதங்களும் இந்திய ராணுவத்திடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த உடன்படிக்கை கொண்டிருக்கிறபடினால நாங்கள் நிச்சயமாக இதை எதிர்த்து தான் ஆக வேண்டிய தேவை இருக்கு. காரணம் என்னன்னா, இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு போராடி இவ்வளவு ஆயுதங்களை நாங்கள் பெற்று வருகிறோம். தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு அல்லது தமிழ் மக்களுக்கான உரிமையை பெறக்கூடிய வகையில தான் இந்த ஆயுதங்களை ஏந்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்கிறதுக்கு முதலே நாங்கள் காவி இருக்கிற இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கிறது என்பது நியாயமற்ற ஒரு செயற்பாடு, ஒரு அநீதியான காரியமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான பல விஷயங்கள் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறபடினால்தான் நாங்கள் இந்த உடன்படிக்கையை எதிர்க்கிறோம் என்று சொல்லி அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு. இதையெல்லாம் தெளிவாக கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்ன பதில், நிச்சயமாக நீங்க சொல்றது நியாயம்தான், இந்த உடன்படிக்கையில் நிறைய குறைபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது என்று சொல்லி புலிகளுக்கு சார்பான பதிலை அவர் வெளிப்படுத்த தொடங்குகிறார். இந்த உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாவற்றை நான் கவனத்தில் எடுக்கிறேன். இது சம்பந்தமாக நான் இந்தியாவினுடைய இலங்கையினுடைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடன் பேசி இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். நீங்கள் இந்திய அரசை நம்ப வேண்டும். இந்திய அரசு தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுக்கிறதுல கடுமையான முயற்சிகள் எடுக்கிறது, நிச்சயமாக எடுக்கும். இந்திய அரசுக்கு நீங்கள் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், அது எங்களுக்கு மிகவும் தேவையாக இருக்கிறது என்று சொல்லி ராஜீவ்காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய கருத்துக்களை அந்த இடத்துல பதிவு செய்து வருகிறார். இப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் குறிப்பிட்ட போது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த இடத்திலும் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார். இது தமிழ் மக்களினுடைய நலனை பேணக்கூடிய வகையிலான உடன்படிக்கை நிச்சயமாக இது இல்லை. அவர்களுடைய அபிலாசைகளையும் அவர்களுடைய நிலபுலங்களையும் உரிமைகளையும் சிதைக்கின்ற, இல்லாமல் செய்கின்ற உடன்படிக்கையாக இது இருக்குது நிச்சயமாக. ஆகவே நாங்கள் ஒருபோதும் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று அந்த இடத்திலும் தேசிய தலைவர் அவர்கள் தன்னுடைய ஆணித்தனமான பதிலை முன்வைக்கிறார். இப்ப ராஜீவ்காந்தி அவர்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னா, தான் கொழும்புக்கு போய் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முதல்ல புலிகளை ஒரு வழிக்கு கொண்டு வந்து விட வேண்டும், ஏதோ ஒரு இணக்கப்பாட்டுக்கு அவர்களை கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஒரு தேவை அவருக்கு இருக்குது. அதனாலதான் இவ்வளவு தூரம் அவர் இறங்கி வந்து தனக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது, தன்னுடைய லாபம் ஈடற வேண்டும் அல்லது தன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றதுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் சொல்ற விஷயம் என்னென்று சொன்னால், உங்கள் நிலைப்பாடு எனக்கு தெளிவாக விளங்குகிறது, நீங்கள் பேசுவதிலும் நீங்கள் சொல்வதிலும் உங்களுடைய நோக்கமும் நியாயபூர்வமானது. நான் உங்களிடம் கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் எதிர்க்காமல் இருங்கள், எதிர்ப்பை வெளியிடாமல் இருங்கள், இதை பூரணமாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்ற விஷயத்துக்கு நீங்க வரக்கூடாது என்று சொல்லி ராஜீவ்காந்தி அவர்கள் சொல்றார். இந்த இந்திய இலங்கை உடன்படிக்கையை விடுங்கள், இப்ப நாங்கள் இருதரப்பினரும் சேர்ந்து ஒரு ரகசியமான ஒரு உடன்படிக்கைக்கு வருவோம், நாங்கள் இப்போ ஒரு ரகசியமான உடன்படிக்கையை மேற்கொள்ளுவோம் என்று சொல்லி ராஜீவ்காந்தி அவர்கள் இறங்கி வந்து இப்ப தமிழீழ விடுதலை புலிகளோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டை உருவாக்குகிற ஒரு முயற்சியை செய்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த ரகசியமான ஒரு உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படுகிறது. அந்த ரகசியமான உடன்படிக்கையில என்னென்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, அது நிறைவேற்றப்பட்டதா, இந்திய அரசாங்கம் வழங்கி அந்த வாக்குறுதிகள் எல்லாவற்றையும் பேணி காத்ததா, முன்னெடுக்கப்பட்டதா, அதற்கு பிறகு திலீபன் அவர்கள் ஒரு தியாக தீபமாக உருவெடுக்கிறதுக்கு அல்லது 12 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை நீர்ப்பதற்கு இந்த உடன்படிக்கை எந்த வகையில ஒரு உந்து சக்தியை உருவாக்கியது என்பது பற்றி எல்லாம் பேச வேண்டி இருக்கிறது. அடுத்த வீடியோல இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக கொண்டு வந்து சேர்க்கின்றேன். இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட இந்த விடயத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரையில் நன்றி, வணக்கம்.